குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் மகர ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசிக்கு குரு 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. பொதுவாக குருவின் சஞ்சாரத்தில் 5, 9, 11 இதையெல்லாம் மிகவும் சிறப்பித்து சொல்வதுண்டு. தி பெஸ்ட் அப்படின்னா 5, 9, 11. இப்போ மகர ராசிக்கு 9ல் குரு. மகர ராசிக்கு குரு நன்மை செய்யும் கிரகமா அப்படின்னா இல்லை, செய்யாது. மகரம்தான் குரு நீச்சமடையும் வீடு. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகர ராசியை குரு கடக்கும் பொழுது குரு நீச்சம். நீச்சம்னா லெஸ் பவர்ஃபுல். சில பேர் இட் இஸ் பவர்லெஸ் அப்படிம்பாங்க. பவர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது, லெஸ் பவர்ஃபுல். அதன் பலம் குறைந்து விடுகிறது. மகர ராசிக்கு வரும்பொழுதெல்லாம் குருவுடைய பலம் கம்மியாயிடும். அந்த ராசிக்கு 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி. மகர ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதி குரு. 3 குடையவன் 12 குடையவன். அதனால் அது மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் நல்லது பண்ணும், 8க்கு வந்தாலும் நல்லது பண்ணும். 9ல் இருக்கும் பொழுது அதோடைய பார்வை விசேஷம் நன்மை செய்யும். குரு பார்வைங்கிறது எல்லா ராசிக்கும் நல்லது தான் பண்ணும். குருவுக்கு பகை வீடாக இருந்தாலும் சரி, நீச்ச வீடாக இருந்தாலும் சரி, நட்பு வீடாக இருந்தாலும் சரி, ஆட்சி வீடாக இருந்தாலும் சரி, உச்ச வீடாக இருந்தாலும் சரி, மூலத்திருகோண வீடாக இருந்தாலும் சரி, பார்வை நல்லதை மட்டுமே செய்யும். குருவுடைய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஆக அந்த ஒரு குரு பார்வை இப்பொழுது கிடைக்கிறது. குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்க போகிறது, கிடைத்து கொண்டிருக்கிறது. குரு பெயர்ச்சியாகிவிட்டது. 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். குரு நல்லது செய்யாது, ஆனால் 9ல் குரு ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நன்மை செய்யும். அதன் பார்வை நன்மை செய்கிறது. அதன் சஞ்சாரத்தை விட பார்வை ரொம்ப முக்கியம். குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீடு தான் மிகச் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. 1 வருஷத்துக்கு, 1 வருடத்திற்கும் சற்று கூடுதலாக. அடுத்த குரு பெயர்ச்சி இன்னும் 13 மாதம் இருக்குது. அதுவரையிலே உங்களுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. இடையிலே 1 மாத காலத்திற்கு அதிசாரத்தில் குரு துலாமிற்கு வந்துவிட்டு மீண்டும் திரும்ப கன்னிக்கு போய்விடும். அப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் துலாமுக்கு குரு பகவான் திரும்பி ரிவர்ஸ் போயிடுவார் கன்னிக்கு. அந்த ஒரு காலத்தை தவிர, அந்த அதிசார காலத்தை தவிர பிற காலங்களிலே இந்த 13 மாதத்திலே பெரும்பாலான நேரத்திலே 12 மாதங்களுக்கு, சற்றேறக்குறைய 12 மாதங்களுக்கு உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும் பொழுது ஆரோக்கியம் சீராகும். குரு எந்த ராசியை பார்த்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். தீராத பல பிரச்சனைகள் தீரும். குரு பார்வைக்கு இன்னொரு விதமாக கூட விளக்கம் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். குரு பார்த்துனா ஒன்று பிரச்சனையை தீக்கும், இல்லை பிரச்சனை வெளியே தெரியாமல் கௌரவத்தை காப்பாற்றிடும்பாங்க. குரு பார்வைக்கு அப்படி ஒரு பலன் உண்டு. 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்லது, திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஜாதகங்களிலே அந்த 7 குடையவன் பலவீனமாக போயிருந்தால் பிரச்சனை இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது வெளியே தெரியாது. அதை போல இப்பொழுது ராசியை குரு பார்க்கிறது. ஆகவே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, இருந்தால் சரியாகிவிடும். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகு வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி 7/8/2016
ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். வழக்கம் போல் நிறைய நேர்கள் வந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க சுவாமிஜி. இப்போ ஒரு கடிதம் பார்க்கலாம். இப்போ எழுதியிருக்கவங்க வந்து அவங்களுடைய மகளுக்காக கேட்குறாங்க. அவங்க மகளுடைய பெயர் நந்தினி, நட்சத்திரம் அனுஷம், விருச்சிக ராசி, பிறந்த தேதி 5/12/1991. இவங்க வந்து அரசு வங்கியில் வந்து பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து விரும்பிய மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க. ஆனால் நந்தினியோட அவங்க அப்பா வழி உறவினர்கள் வந்து இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக நிறைய இடையூறுகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதை எப்படி நான் தடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க சுவாமிஜி. அது மட்டும் இல்லாமல் நந்தினிக்கு வந்து இடமாற்றம் கேட்டிருக்காங்க சுவாமிஜி. அது வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து இடமாற்றம் இன்னும் கிடைக்கவில்லை. அதனால இவங்களுக்கு இடமாறுதல் வந்து எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண தடைகள் வந்து நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுவாமிஜி. இப்போ அவங்க கேட்ட கேள்விகளுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். உங்களுக்கு இடம் மாறுதல் கிடைக்கவும் இந்த திருமணம் தடையில்லாமல் நடக்கவும் சில பரிகாரங்களை சொல்கிறோம். நீங்கள் அதை செய்யுங்க. இறை அருளால் எல்லாம் நல்லதாகவே முடியும். ஆனால் மறுபடியும் என்ன சொல்கிறோம், நம்ம சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ உறவுகளோ நாம் நல்லபடியாக வாழறதுக்கு வந்து உபயோகப்படணும். ஆனால் அப்படி நாம் நல்லபடியாக வாழறதுக்கு உபயோகப்படலை அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேலியில் இருக்கக்கூடிய முள் வந்து ஒரு பிராணி மிருகங்களோ திருடர்களோ வராமல் இருக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ளே அது வேலியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த முள் வந்து நம்ம காலில் குத்துறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எந்த விதத்தில் நமக்கு உபயோகப்படும்? நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு வேலி அது நம்ம காலில் குத்தக்கூடிய முள்ளாக வந்து உடஞ்சி விழுந்து நம்ம காலில் குத்திட்டுனா அதனால் எந்த பிரயோஜனம் இருக்கும்? வேலியாக இருக்கிற மட்டும் கொண்டாடலாம். ஆனால் காலில் முள்ளாக குத்தும்பொழுது நம்ம எப்படி அதை கொண்டாட முடியும்? அதுவே உறவுகள்ன்றது நாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நம்ம கஷ்ட நஷ்டங்களில் பங்கு எடுத்துக்கிறதுக்காக தான் இருக்கணுமே தவிர நமக்கு தொல்லை தரக்கூடியதாக இருந்தால் நம்ம அதை கொண்டாடவே முடியாது. எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் கொண்டாட முடியாது. திருமணம்னு பேசும்பொழுது அப்பா அம்மா எதிர்த்தாலே வந்து சட்டம் வந்து தவறுன்னு சொல்லும்பொழுது உறவினர்கள் எதிர்க்கிறதுன்றது எந்த விதத்தில் என்ன பண்ண போகிறா? உறவுக்காரன் வரமாட்டேன்னு சொல்லுவாள் கல்யாணத்துக்கு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறா? ஆக நம்ம அந்தளவு பேசுகிறதுக்கு எப்படி இடம் கொடுத்தோம்? ஏன்னா இந்த விஷயத்தில் நான் சுயநலம் பேசலை. இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெருசுன்னு ஏன் புரியலை? உறவுகள்னு சொல்லும்பொழுது முதல் உரிமை குழந்தைகளுக்கு தானே. குழந்தைகளுக்கு தான் முதல் உரிமை. உறவினர்களுக்கு எப்படி நீங்கள் அந்த கல்யாண விஷயத்தில் எல்லாருமே உறவினர்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எவராவது பார்த்தீங்கன்னா நிறைய இதே பிரச்சனை வருது. நீங்கள் வந்து விருப்பப்பட்ட கல்யாணம்னு சொன்னோன்னே என் உறவுக்காரெலாம் வரமாட்டாள். உங்கள் உறவுக்கார் வந்து சாப்பிடாதனால என்ன ஆகிட போகிறது? உறவுன்னா முதலே சொன்னேன், வேலியாக இருந்தால் சந்தோஷப்படுங்க. காலில் குத்தினா நீங்கள் எப்படி சந்தோஷப்படுறீங்க? இருந்தாலும் நான் முதல்ல சகாதேவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உட்காரும் பொழுது என்ன கேள்வி கேட்டாலும் அதில் உங்களுக்கு நியாயம் இருக்கா இல்லையான்றதை விட பதில் சொல்ல வேண்டியது கடமை. அது ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிடத்தில். ஜோதிடத்தில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அது தவறானதோ சரியானதோ பதில் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று ஜோதிடர்களுக்கு உண்டு. அந்த வகையில் உங்கள் உறவுகள் கெடாமல் இருக்கிறதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன். சுலபமான பரிகாரம், வேண்டான்னு சொல்கிற உறவுகளை விட்டுடுங்கன்னு சொல்லுவேன். இருந்தாலும் உங்கள் மனசு சந்தோஷப்படுறதுக்கும் உறவு வந்து விடக்கூடாதுன்றதுக்கும். ஏன்னா உறவினர்கள் வந்து அதிகமான பாசத்தால் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறவங்களுக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான பாசம் நம்மளை இம்சிக்கும். இது மாதிரி ரொம்ப அவங்க மேலே வச்சுருக்க அதிக நம்பிக்கைன்னு சொல்லலாம், உறவு மேலே வச்சுருக்க அதிக பாசத்தால் இப்படி தொல்லைப்படுறோம். அதனால் உறவுக்காரங்க சந்தோஷப்படுறதுக்கும் உங்கள் உறவுகள்லாம் உங்கள் திருமணத்துக்கு வரத்துக்கும் நான் இப்போ அந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயம் செய்யுங்க. நீங்கள் வந்து ஒரு உங்கள் பெண் பிறந்த கிழமை அன்றைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் போய் நந்தி பகவானை நமஸ்காரம் பண்ணி, விநாயகர் பெருமானை நமஸ்காரம் பண்ணி, அங்கே இருக்கக்கூடிய அம்பாளை நமஸ்காரம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி சிவபெருமானுக்கு வில்வத்தால் அஷ்டோத்திரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சிவபெருமானை தியானிச்சிட்டோ பைரவரை தியானிச்சிட்டோ வீட்டுக்கு போங்க. இப்படி ஒரு 11 வாரம் செய்யுங்க.